ஜெர்மனியைச் சேர்ந்த ஜெயந்தி அக்கா அவர்கள் தற்பொழுது மலையகத்தில் 80வது இலக்க மலசலகூடத்தை கட்டி வழங்கியிருக்கிறார். வறுமை கோட்டுக்குள் வாழக்கூடிய ஏழை குடும்பங்கள் பல வருடங்களாக மலசலகூடமின்றி தவித்தவருக்கு 1,20,000 ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த மலசலகூடம் நிறுவப்பட்டுள்ளது. அதனை வழங்கிய ஜெயந்தி அக்காவுக்கு நன்றி. வி சிவனேசன் அவருடைய நினைவாக இந்த மலசலகூடம் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். நன்றி அக்கா. மட்டக்களப்பு மற்றும் மலையகத்தில் பல உதவி திட்டங்களை செய்து வந்திருக்கின்றனர். அடுத்து மலையகத்தில் நிறுவப்பட்ட 2வது மலசலகூடம் இதுவாக இருக்கிறது. மிக்க நன்றி அக்கா. சொல்லுங்க. நான் தான் பார்த்துக்கணும். இப்போ எங்களுக்கு வேலைக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இவ்வளோ தான் பார்த்துக்கணும். ஏன்னா கேட்டாக்க மகனுக்கு சுகம் இல்லை. சரியா? இவ்வளோ தான் பார்த்து என் வேலைக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. சரியா? ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. டிக்டாக் தளத்தில் ஊடாக வைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய வன்னிமேந்தர் அண்ணா அவர்களின் பணிப்புக்கு அமைய இப்பொழுது தலவாக்கலை கூமுட் பிரதேசத்திலே நாங்கள் இப்பொழுது ஒரு கழிவறை அமைத்திருக்கின்றோம். இன்று அந்த கழிவறை எங்களுடைய அந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. எங்களுடைய இந்த கழிவறை அமைப்பதற்கு ஜெர்மனியை சேர்ந்த அக்கா ஜோதி அக்கா அவர்களின் அமரர் சிவனேசன் அவர்களின் நினைவு தினமாக இந்த குடும்பத்தினருக்கு, வறுமையான குடும்பத்தினருக்கு இந்த கழிவறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த அக்காவுக்கும் அந்த அக்காவின் குடும்பத்தினருக்கும் இந்த வேலையை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றதோடு, இந்த கழிவறை இவ்வளவு அழகாக அமைப்பதற்கு அந்த ஜோதி அக்காவின் அந்த பண உதவியின் கீழ் இந்த கழிவறை அமைக்கப்பட்டதற்காக இந்த வேலை இந்த நேரத்தில் இந்த கழிவறை இவர்களிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வை இப்பொழுது நாங்கள் இந்த நேரத்தில் இந்த அக்காவிடம் ஒப்படைக்கின்றோம். ஜெயந்தி அக்கா நிதி பங்களிப்பில் அவரது குடும்பத்தின் அவர் அமரர் சிவனேசன் அவர்களின் நினைவு தினமாக இந்த வறுமையான குடும்பத்திற்கு கழிவறை அமைக்க கொடுக்கப்பட்டுள்ளது. மலையகத்திற்கு நிறைய உதவிகளை செய்த ஜெயந்தி அக்காவிற்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.